இளமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமி ஏற்றி வைக்கின்றார்கள். கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்து நாதரம் என்று தாங்கின் எழுதி திகழும் செய்ய மதிப்புக்குரிய பொறுப்பு தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மாணவர்களுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். என்சிசி நேரு பிரிவை சார்ந்த மாணவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த அணிவகுப்பு மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நம்முடைய மதிப்புக்குரிய பொறுப்பு தலைமை ஆசிரியர் திரு சத்யசீலன் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த நிறைவேற்றப்பட்ட தினம்தான் ஜனவரி 26ஆம் தேதி. அந்த தினம் நமது நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இது கொண்டாடப்படுகின்றது. அது பொது விடுமுறையாகவும் விடப்பட்டுள்ளது. எனவே இதனுடைய அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மக்களை அரசியல் எதுவும் பாதிக்கக்கூடாது, பொருளாதாரம் எதையும் பாதிக்கக்கூடாது, கலாச்சாரம் எதையும் பாதிக்கக்கூடாது, சமயம் எதையும் பாதிக்கக்கூடாது என்பதை முக்கியமாக கொண்டுள்ளார்கள். அதனால்தான் அனைத்து மக்களும் ஒரே இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கலாச்சாரத்தால் வேறுபட்டிருந்தாலும் சரி, சமயத்தால் வேறுபட்டிருந்தாலும் சரி, இல்ல அரசியல்ல வேறுபட்டிருந்தாலும் சரி, அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்த்து வாழ்வதற்கு இந்த சட்டம் வழி செய்கிறது. எனவே தகுதியோடு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட நம்முடைய தலைமை ஆசிரியர் திரு சத்யசீலன் அவர்களே, இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற உதவி தலைமை ஆசிரியர், தமிழ் கடவுள் பெயரை கொண்ட மரியாதைக்குரிய திரு வேளாண் அவர்களே, திரு சந்திரன் அவர்களே, இங்கே வரை தந்திருக்கின்ற திரு கண்மணி அவர்களே, பள்ளியுடைய உதவி தலைமை ஆசிரியர் திறமைமிக்க திரு ஜெரால்டு பிஞ்சன் அவர்களே, இங்கு என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்திருக்கின்ற எஸ்என்சியுடைய துணைத் தலைவர் திரு தேனுமொழி அவர்களே, அன்பு நண்பர் சைலஸ் அவர்களே, சௌமியா அவர்களே, சீவா அவர்களே, அஞ்சி அவர்களே, பெற்றோராசிரியர்களுடைய துணைத் தலைவர் மரியாதை மாணவர்களை, அருமை சோழர் இதயவர்மன் அவர்களை, சுரேஷ் அவர்களை மற்றும் பிரேம் சார்களை வருகால உலகிற்கு வர ஒரு விழிப்புணர்வு மாணவர்களை அந்த மாணவர்களை உருவாக்கின ஆசிரியர் மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் நேரத்திலே கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும்
எஸ்எல்பி அரசு மேல்நிலைப்பள்ளியில் கடந்த 45 ஆண்டுகளாக முன்னாள் மாணவர் சங்கத்தினை நிறுவி பல்வேறு நலத்திட்டங்களை இந்த பள்ளிக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் முழக்க நன்றியோட வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலத்தின் தன்மையினை கருதி 2 நிமிடங்களை விடைபெற ஆசைப்படுகிறேன். அன்பு மாணவ நண்பர்கள், மாணவ சகோதரர்களை, இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு பள்ளி கல்விக்காக மட்டும் 44,032,000 கோடிகளை அளித்தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நான் முதல்வர் திட்டம், புதுமைப்பெண் திட்டம், மாணவர்களுக்காக கல்வி மட்டுமன்றி விளையாட்டு துறையிலும் அளவற்ற திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு வருகின்ற பொதுத் தேர்விலே நம்முடைய எஸ்எல்பி பள்ளி மாணவர் மாநில அளவிலே முதல் மதிப்பெண் பெற வேண்டும், பெற்று மாண்பு தமிழ்நாடு முதல்வர்களுடைய திருக்கரங்களால் பரிசுகளை பெற வேண்டும் என்று வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இதனை குறிப்பிடேன் என்றால் 1971 ஆண்டு இன்னொரு படித்த சாமிநாதன் என்ற மாணவர் தான் தமிழ்நாட்டிலே அதிக மதிப்பு பெற்ற முதல் மாணவர் சேர்ந்தார்கள். அதற்கு பின்னர் இன்று வரை நாம் அந்த எண்ணத்தை ஈர்க்க முடியவில்லை. எனவே பெரிய அருமை தம்பிமார்களே, தங்கிமார்களே, இந்த பொதுத் தேர்வில் நம்முடைய பள்ளிதான் தமிழ்நாட்டில் முதல் பள்ளியாகவும் நம்முடைய பள்ளியுடைய மாணவன் தான் தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் வழங்க வேண்டும் என்று வாழ்க்கையோட இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை, அக்கறை இருந்தால் எக்கரை பற்றி இருக்கிறார்கள். வெற்றி கொண்ட பள்ளியிலும் சிபிஎஸ்இ பள்ளியில் படித்தால்தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் என்று இருக்கிறார்கள். பெரியவர்களே, இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே சிறந்த கல்வி செம்மலாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி பொன்ராமர் சிங் நம்முடைய பள்ளியுடைய முன்னாள் மாணவர். திராவிட இயக்கத்தினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அருமை என்சி பாலா அவர்கள் இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர். அருமை தம்பி இன்றைய தினம் தமிழ்நாட்டு கன்னியாகுமரி மாவட்ட மாநகராட்சி மேயராக இருக்கின்ற திரு மகேஷ் அவர்கள் நம் பள்ளி முன்னாள் மாணவர். முன்னாள் அமைச்சர் அன்பு தம்பி சுரேஷ் இங்கே படித்த மாணவர் தான். ஆகை சித்தை கேந்திராவுடைய டாக்டர் கோமா சுரேந்தர் இந்த பள்ளியோட மாணவர் தான். இன்றைய தினம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற திரு சேஷநாயக் அவர்கள் நம்முடைய பள்ளியோட முன்னாள் மாணவர் தான். ஏதனை குறிப்பிட என்றால் சொல்லுக்கு சொல் சுத்தைக்கு சுந்தர தமிழுக்கு சொந்தக்காரர், தென்னாட்டு காந்தி, இந்நாட்டு இங்கசார், பேரங்க அண்ணா அவர்கள் படித்தது அரசு பள்ளியில் தான். பிறப்பூர் சம்பவம், ஈரப்பூர் சரித்திரம் என்று வாழ்ந்து மறைந்த நம்முடைய மக்களின் ஜனாதிபதி ஏவுகணை நாயகர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் படித்ததும் அரசு பள்ளியில் தான். எனவே மாணவர்களை நன்றாக படித்து வருகின்ற பொதுத் தேர்விலே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் எஸ்எல்பி பள்ளி மாணவன் என்ற அந்த நல்ல எண்ணத்தினை நீங்கள் உருவாக்கித்தர வேண்டும் என்று நான் ஒரு முன்னாள் என்ற உரையை குறைத்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Midnight,